சிரிப்பு வந்து கிடக்கு. என்ன சொன்ன படிச்சிருக்கிறா? இது வந்து பாப்பா ஆய் போறதுமா. இதுல உட்காந்து ஆய் போவேன். இதை பிடிச்சிக்கிறேன். என்ன மேடம் முதல்ல எடுத்துட்டு போனே போயிடுங்க. என்ன பார்த்து எப்படி தெரியுது? அப்படி இப்படி அப்படி ஏங்க அடுத்த என்ன ஆர்டர் போடுவோம்? இது போடுவோமா? ஆர்டர் போடுறது பிரச்சனை இல்லடி. நம்ம ஆட்டுக்கு ஆர்டர் போட்டே இருக்கான். டெய்லி ஒவ்வொரு தடவை ஆர்டர் போட்டு வாங்கும்போது அம்மா வந்து லைட்டா கண்ணு வந்து கிணிக்கி இது பண்றாங்க. உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. அதுக்காண்டி நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாதுப்பா. காசு இல்லை. அவர் கேட்கறேன்னா காசு இல்லைங்கிறான். அப்புறம் திடீர்னு இது மட்டும் இப்படி வந்து கேட்க மாட்டாங்களா? உங்க அம்மா கிட்ட நீங்களே இதை சொல்லி கொடுத்து பேச சொல்லுங்க. ஆண்டி நீ வேற தேவையில்லாம் ஆர்டர் போடுறது ஒரு 4 நாள் கேப் விட்டு ஆர்டர் போடு. நீ என்ன கரெக்டா தாங்க இருக்கு. இப்ப போட்டோம்னா 4 நாள் கழிச்சு தாங்க வரும். கிளினிக் பஸ் சாம்பலாம் தவிர கடையில் போய் வாங்கிட்டு வந்தானே அதெல்லாம் ஆர்டர் போட்டு தெரியல. அதுக்கும் நான் தான் போனோம். நீங்களா போவீங்க? என்ன போய் இளநீ குடிக்கிறதுனா 10 கிலோமீட்டர் தள்ளி போவீங்க. அதுக்கு நான் தானே போய் ஆகணும். சரி அது வன்மம் தான். வன்மத்தை தான் நீ கட்டுற. போடுவோமா என்ன? சரி போடு. நீ ஆர்டர் போடுறதுனா ஏன் ஆர்டர் போடுற? ஆர்டர் போடாத. ஆர்டர் போடுற வழியிலே வச்சுக்கிறாரு. இப்போ சொல்கிறதேன் 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆர்டர் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், டெய்லி 1 2 வந்துக்கிட்டே இருந்துச்சு. நடக்கிறதே வேற. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வீட்டுக்கு தேவையான உபயோகப்பொருட்கள் தானே போடுறாவ. என்னடா நோட்டுக்கு தேவாங்க வீட்டுக்குள்ளே பாடுற என்ன லட்சமாக கிடக்கணும். வைக்கிற கடம் இல்லாமல் கட்டிலுக்களையும் இதுக்களையும் சொறி வச்சு கிடக்கும். ஒரு 4 மனுஷன் வந்தால் கூட உட்காந்து எந்திரிக்கிற கடம் இல்லாமல் என்ன சாமான் போடுறீங்க? கட்டில் கடையிலே உட்கார போகிறாங்க. அம்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல எந்திரி. மரியாதை யாரு? ரொம்ப மரியாதை. உன் பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி மரியாதை. ஆர்டர் போடுறத விட்டுறோமா? அவள் சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் அவள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கொஞ்சம் அவள் வீட்டில் சென்னையில் வளர்ந்ததுனால அவள் எல்லாமே ஆர்டர் போட்டு பழகிட்டா. நீ இப்படி சொல்லி அவளை ஏற்றி விடுறாடா. என்ன சென்னையில் வளர்ந்தா? சென்னையில் வளர்ந்தாக்கா பெரிய புகழம். எங்க எல்லாரும் மனசுதாங்க. நீங்க ஏர்போர்ட்ஸ் ஆர்டர் போட்டுருந்தீங்களா? இல்லை அதை கேன்சல் பண்ணிடுது. நான் என்கிட்ட நேற்று தேடிட்டு இருந்தேன் ஏர்பாட்ஸ். அது ட்ராவல் இருந்துச்சு எடுத்துட்டேன். அதனால அதை கேன்சல் பண்ணுங்க. சென்னையில இருந்து தேவகோட்டை ஹப் வரைக்கும் வந்துருச்சான். அப்படியா? சரி அது மட்டும் ஓகே. புரிஞ்சுக்கடா எதுக்கு அம்மா சொல்றேன்னு. அம்மா அவ சொல்றாங்கிறக்காக எல்லாத்துக்கும் ஆடக்கூடாதுடா. நம்மளும் கொஞ்சம் அப்படியே தட்டி தட்டி தாண்டா உட்கார வைக்கணும். சொல்றதுக்காக நான் ஆடவே இல்லம்மா. நீ பார்த்தா அப்படியாமா தெரியுது. நான் பேசுறதுக்கு தலையாட்டுற மாதிரியா நான் தெரியுது. இப்ப ஆட்டி தாண்டா இப்ப ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தியா? இல்ல நான் போடக்கூடாதுன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தப்பு பண்றாடா. சிக்கனமா பிள்ளைங்கடா. இன்னைக்கு ஒரு பிள்ளை ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அது செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்கப்பா. எதுக்கு ஆர்டர் போட்டு வாங்குறீங்க? என்ன வேணுமோ காசை கொடுங்க, அம்மா போய் வாங்கிட்டு வரேன். சரி சரி ஒன்று பண்ணு. அம்மா ரூமுக்கு ஏசி ஆர்டர் போட்டோம்ல, அது நான் சொன்ன உடனே பண்ணிட்டேங்க. கேன்சல் பண்ணு உடனே. அதெல்லாம் வந்துட்டு போட்டியல போட்ட வரைக்கும் கேன்சல் பண்ணலாம். அது கேன்சல் பண்ணலாம். ஆப்ஷன் இருக்கு கேன்சல். உள்ள வந்து கேன்சல் இருக்கு. அத கேன்சல் கொடுத்தோம்னா டப்புனா நாங்களாவது 10 ரூபாய் போட்டலாம். அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு போட்டுருக்கு ஏசி வந்து சொன்னா ஷாக் ஆயிருவாங்க. இப்படி வரும்போது கேன்சல் பண்ணா கூட அப்படியே திரும்பிடுவாங்க. அத காட்டிடுங்க. இல்லப்பா அது வேணாப்பா. நீ போட்டுட்டு ஆசையா அம்மாவுக்குன்னு சொல்லி போட்டுருச்சு. சரி சரி அது நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஒரு பிள்ளை 2 பிள்ளை. உட்கார் கால் வலிக்குது. அது ஒண்ணு மட்டும் போட்ட ஓடி வந்த வரட்டும் விடு. மரியாதை மனசுல இருந்தா சரி. சரி ரொம்ப பண்ணிட்டேனே. சரி அப்ப நமக்கு தேவையானது நீ ஆர்டர் போடு. நமக்கு தேவையான என்னமோ போடணும். நீ போடு. பாப்பாக்கு இது போற இல்ல குளிக்கிறதுக்கு பலூன் மாதிரி வரும். அதுல உட்காந்து குளிக்க வைக்கிறதுக்கு போடு. முதுகு சொறியது கூட லைட்டா உடைஞ்சிருச்சு. யாருக்கு உன் மயனுக்கா? நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளானுக்கு குளிக்கிறதுக்கு டப்பு போடுறீங்களாக்கும். உங்களுக்கா போட முடியும்? சின்ன பிள்ளை அது வந்து பலூன்ல வருமா? அந்த மாதிரி அது போடுறோம். ஒண்ணு வேணாம். நான் கையிலே பலூன் தச்சு தரேன். அதுக்கு தண்ணியை குடிச்சு உங்களே குளிக்க வைக்க. சரி விடுங்கம்மா பண்ணலாமா? விடுங்கம்மா ஆர்டர் பண்ணலாம். அப்படி சொல்லுங்க. இப்போ ஏசி வருதா இல்லையா? இல்ல நான் என்னத்த நீங்க தானே சேர்த்து வைக்கணும். நீங்க நான் கேன்சல் பண்ண போறேன். எனக்கு வாங்கணும்னா நீங்க வந்து சேர்த்து வைக்கிற பேசணும். உங்களுக்கு வாங்கணும்னா சேர்த்து வைக்கிறத பேச வேணாம். உன் மயம் குளிக்கிறதுக்கு, உன் மயம் குண்டி எழுகிறதுக்கு, உன் மயம் பேல்றதுக்கு, மோல்றதுக்கு பூராத்துக்கும் ஆர்டர் போடுவிய. நான் வேணாம்னு சொல்றது எதுக்கு? உங்களுக்கு நல்லது தானே சொன்னேன். போட்டுட்டியே, போட்டது வந்துட்டு போகுதுன்னு சொன்னாக்கா அதை நான் வேணாம்னு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி அதெல்லாம் விடுறா. அப்புறம் நான் ஆர்டர் போடு. ஏய் ஒரு நிமிஷம் இரு வாரேன்.
என்னடி பண்ணி தொலைஞ்ச? எனக்கே எதுவும் வந்தாதாங்க தெரியும். டேய் இது என்ன? இது வந்து பாப்பா ஆய் போறதுமா. இதுல உட்காந்து ஆய் போவேன். இதை பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சிக்கிட்டு உடஞ்சிட போகுது. இருடா ஆய் போவேன். இருடா காலங்காலமா நாங்க காலில் வச்சு தானே போக சொல்லிருக்கீங்க. அப்போலாம் ஆய் போகல. இப்ப இதை வச்சாத்தே ஆய் போவானோ? இதே இந்த எந்திரிச்சு உட்காந்து குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன். அப்ப உட்காந்தா இருக்கிறேன் நட்ட மண்ணு கலை மாதிரி விடுறேன். பிறந்து கிடக்கையில பாக்குறேன். மியூசிக் போட்டா அழுக மாட்டேன். அதனால இதுல மியூசிக்லாம் இருக்கு. நானும் தான் காலில் வச்சு ராராட்டு படிப்பேன். புரியுது புரியுது. இதுல உட்காந்து ஆயிருந்தாதான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து ஆயிருப்பான். எத்தனை வருஷத்துக்கு நான் காலையிலே உட்காந்து ஆயிருக்க வைக்கிறது? ஏன்டி முக்கி பார்த்தா 10 மாசம் கூட ஆகல பிள்ளைக்கு. இது ஆன்லைன்ல என்ன என்னங்க நீங்க தானங்க போட சொன்னீங்க? ஏய் என்ன 2 பேரும் என்ன குறை வித்தையா பண்றீங்க? சரி விடுங்க விடுங்க. அவளே சொல்றா, நீ என்ன அவளை சொல்ற? என்ன விளையாடுறீல? இந்த பாரு நான் ஒரு நேரத்தை போல அம்மா மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். மாமியாரா மாறிடுவா. எதுக்கு திருப்பி வண்டி கிடக்கு? என்ன சொன்ன படிச்சிருக்கிறா? இல்ல இல்ல இல்ல. என்ன நொல்ல சாரி. சரி நீ கொஞ்சம் விட்டேன்னு வையி ஏறி உட்காந்துருவா உச்சாந்தலையில. இல்ல சாரி. இதுக்கு தேவலாம் பேசி அடிவாங்கி தொலைகிறீங்க. சரி வேற எதுவும் ஆர்டர் போடுமா? பார்சல்ண்ணே. மாட்டின முடியும். எங்க காணா? என்னடா அது சொன்னா அப்படிமா பார்சல். ஏன்டா இப்பதானே 1/2 ஹவருக்கு முன்னால சொன்னேன். உனக்கிட்டே உன் முன்னாடிக்கிட்டே தானே சொன்னேன் இனிமே பார்சலுங்கிற வேலையே இருக்கக்கூடாதுன்னு. நான் சொல்லி 1/2 மணி நேரம் கூட இல்லை நான் கொண்டாந்து இறக்குறேன்டா. இது 1/2 நாளுக்கு முன்னாடி போட்டதா இருக்கும். நீ சொல்லி 1/2 மணி நேரம் தானே ஆகுது. அதான் ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி. இது என்னடா அது? பார்சல். என்னம்மா அவன் வேணும் பேசாதீங்க. ஐயோ ஐயோ தம்பி இது என்னப்பா? என்ன பார்சல்ப்பா? தெரியல மேடம். ஆர்டர் போட்டுருந்தா உனக்கு கொடுத்து. அவளுக்கு தாமா தெரியும். எங்கடாப்பா இந்நேரம் நானே உட்காந்துருந்தா எங்கே வேணா அதுக்குலையும். ஓடிபி சொல்லுங்க. குளிக்க போறோம்னு சொன்னா பேசிக்கிட்டு தானே இருக்கான். ஓடிபி மேம் எனக்கு வேலை இருக்கு. நான் அடுத்த வீட்டுக்கு போகணும். அங்கே அடுத்தடுத்து போகணும். எனக்கு விளக்கம் சொல்லிட்டு போ. எங்கே வேணா போக மாட்டாடி. சக்தி. ஆனா 2 பேருக்குமே பயம் இல்லைடா. நான் என்னத்தா சொன்னாலும் நான் செய்யறதான் செய்வேன்னு பண்றீங்க. ஒன்னு வீட்டு உபயோக பொருள் தான் ஏதாவது வாங்கியிருப்பா. மேடம் ஓடிபி. தம்பி இருப்பா. சார் அடுத்த கஸ்டமர் போகணும் சார். எனக்கு 13 கஸ்டமர். நீ ஏமாத்தினாலும் ஏமாத்துவியே. நாங்கள் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்துட்டு அவங்களை அனுப்புவோம். ஓடிபி கொடுத்துட்டா முடிஞ்சு. நீ எனக்கு போயிருவிய மயிறு வச்சுனா அப்புறம் பிரிச்சா கூட நீ வாங்கிட்டு போக மாட்டியா. நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செக் பண்ணி பார்க்கணுங்கிறா? நீ தூக்கிட்டு பாப்பா. ஆமா இருக்குமா அவர்கிட்ட கேட்போமா என்ன ஆர்டர் பண்ணிக்கலான்னு கேட்போமே. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஆர்டர் போட்ட பொருளே வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லிட்டேன். சரி ஒரு ட்ரிப்பு சொல்றதோட என் வாயை மூட விடுங்க சொல்லி. எனக்கு டைம் இல்லை. சொல்றீங்கன்னா எடுத்து போயிடலாம். இந்த ஒரு நிமிஷம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு தேவையான பொருளை தான் வாங்கியிருப்பா. நீங்க வேணா பாருங்களேன். என்னங்க நீங்க வந்து அவளை ரொம்ப என்னங்க என்ன வந்துட்டாப்ல. என்ன ஆர்டர் போட்ட? என்ன ஆர்டர் போட்ட? அதுவே என்னன்னு தெரியல. ஆர்டரே போட்டு வாங்காததான் பலமுறை சொல்லிட்டேன். இப்பவும் சொல்லிட்டேன். இனிமே போட மாட்டேன். சரி நான் வீட்டுல ஒரு பெரிய ஒர்க் இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை என்னது வேணுமா இதை போடவா அதை போடவான்னு கேட்டு நீ போடுறியா? ஓ இஷ்டத்துக்கு போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு நம்ம காசை பூரா ஒண்ணும் இல்லாம கரைச்சு போடணும் முடிவு பண்ணிட்டியா? அத்தை இது உங்களுக்கு தான் வாங்கினது. இப்பதான் ஞாபகம் வருது. எங்க ஒரு பட்டுப்பட வாங்குறீங்க. இதுவா அவங்க தான் வாங்க கூடாதுங்கறா. எதுக்கு தேவையா நமக்கு? இது தேவையா? ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. ரிட்டர்ன் போட்டு. இத முதல்ல சொல்ல வேண்டியானே. என்ன முதல்ல சொல்லணும்? உங்களுக்கு தான் பட்டு சேலை போட்டுருக்கோம் சொல்ல வேண்டியானே. சரி அதனால யாரு ஆர்டர் நீங்க தானே ஆன்லைன்ல ஆர்டர் போட வேணாம். நீங்க அண்ணே அந்த போய் உள்ள போய்டா. தம்பி வாப்பா எடுத்து போ. என்ன இத எடுத்து போய் விடு இருந்துட்டு போடு. ஏன் ஓட்டத திருப்பி அனுப்புவானா? இல்ல அனுப்பல. ஆப்ஷன் இருக்கு. இப்ப தரமா அந்த பையன்ட்ட வந்தா அண்ணா தம்பி எடுத்துட்டு போடா. வெண்ணெய் அவன திட்டினீங்க. ஆமாப்பா சொன்னேன். இப்போ ஆசைப்பட்டு ஆத்தா கட்டணும் சொல்லி பிள்ளையும் மருமகளும் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் கிளிக்கல ஒண்ணு. இன்னும் பே கூட பண்ணல. கேஷ் ஆன் டெலிவரி தான். ஆமா அதெல்லாம் கொடுத்துட்டேன். தேவையில்ல. நான் காலையில யதார்த்தமா விளையாடுதனமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். விளையாட்டுக்கு சொன்னதை உடனே எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்ல விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி தெரியல. அந்த பையனே வேற திட்டிட்டு இருந்தியல்ல. ஏப்பா திட்டினா இல்லப்பா. சரி விட. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கலாமா? இது வரை போட்டது சரி. இனிமே போடாதீங்க. ஓடிபி சொன்னா எடுத்துட்டு போயிடுறேன். லேட் ஆச்சு எனக்கு. இருக்கட்டுப்பா போப்பா. நீ என்ன மேடம் முதல்ல எடுத்துட்டு போனியே போயிருங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்பி முதல்ல சொன்னா இப்ப மனசு மாறிடுச்சு. இருக்கட்டும் சொன்னா விட்டுட்டு போவே.
சரி ஓகே ஓடிபி வேணா ஓடிபி ஓடிபி குடும்பத்துக்கு ஓடிபி முடியாதா? ஓகே சார் தேங்க்யூ. என்னடி ஓடிபி வாங்கிட்டு அம்மாட்டு போயிட்டு இருக்கான் காசு வாங்காம. கேஷ் ஆன் டெலிவரி தானே? லாபத்தை பாருங்க நமக்கு. ஷோ ஐயா உங்களுக்கு பட்டுப்படவை கிடைச்சா சரி பிடிங்க. என்ன பிரிட்டானியா எழுதிருக்கு? தம்பிக்கு பிஸ்கட்டா? அது பட்டுப்படவை இல்லையா? சரி 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 அப்போ ஒன்று பண்ண அவங்க ஆர்டர் இனிமே ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பட்டுப்புடவை வந்து கேன்சல் பண்ணி தூக்கி தூர வீசிடு. அம்மா இது என்னோட அதை டெலிட் பண்ணிட்டியா? அதை கேன்சல் பண்ணி பட்டுப்புடவை இருக்குது தேவையில்லாத பிஸ்கட்டை கொண்டே உள்ள வை. இனிமேல் இப்போ சொல்லிவிட்டேன், இனிமேல் ஆர்டர் பண்ணுற வேலையை வச்சு போகிறப்ப நான் கட்டன் ரைட்டாக வச்சுக்கிறேன். நீ ஆர்டர் பண்ண பட்டுப்புடவையும் வராது. ஆமாம் தேவையில்லாத செலவு. அது போட்டிருந்து உங்களுக்கு போட்டிருந்து 10,000 ரூபா பட்டுப்புடவை போட்டுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. எதுக்கு நம்ம மாம்பழ கலர் வேணாம் விடுங்க. மாம்பழம் ஆமாம் வேணாம் வேணாம் விடுங்க. என்ன நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களே, விடுங்க. நீங்கள் தான் நல்ல வேலை பிடிக்கான். சரி நீ உள்ளே கொண்டு போ. அடுத்து என்ன வேலை சொல்லி ஆகும்? என்ன நான் சொல்கிறது சரியாக தானே சொல்கிறேன்? தேவையில்லாம் என்னம்மா ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி ஆதிச்சே. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் நிற்கிறேன். சரி போங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கள்.